ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி முட்டை சோயா சம்பல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. சோயா சம்பல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சோயா மீட் கொஞ்சம், வெங்காயம் 1 வெட்டி எடுத்துக்கோங்க, முட்டை 3 எடுத்துக்கோங்க, பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் முறினோடனே ஒரு கரண்டி கடுகு போட்டுக்கோங்க. அதோடைய கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி கொச்சிக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய மஞ்சளும் ஒரு காக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மசாலாவும் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா தண்ணியில் போட்டு வச்சுருந்து சோயா நல்லா புளிஞ்சு சட்டில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய வெட்டி வச்ச வெங்காயத்தையும் நல்லா தட்டிக்கோங்க. கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை கொச்சிக்காய் 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு மூடி வைங்க. 5 minutes later. 5 மினிட்ஸ் தாண்டிடுச்சு, வாங்க வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, வாங்க இறக்கலாம். அவ்வளவுதான், நீங்கள் எதிர்பார்த்த முட்டை சோயா சம்பல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.